இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன்னின் தாத்தா கிம் இல் சுங் கடந்த 1986 சோவியத் யூனியனுக்கு விமானத்தில் சென்றார். கடந்த 30 ஆண்டுகளில் வடகொரிய அதிபர் ஒருவர் அதிகாரப்பூர்வமாக மேற்கொண்ட விமான பயணம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது. கிம் இல் சுங் 1994 இருக்கும் வரை தனது ஆட்சியில் ரயிலில்தான் வெளிநாடுகளுக்கு சென்றார். அதன் பிறகு வடகொரிய அதிபர் எவரும் அதிகாரப்பூர்வ விமான பயணங்களை மேற்கொண்டதில்லை. தாத்தாவைப் போலவே கிம் ஜாங் உன்னின் தந்தை கிம் ஜாங் இல்லுக்கும் விமான பயணத்தின் மீது அச்சம் இருந்தது. 2001 புதினை சந்திக்க 10 நாட்கள் அவர் ரயிலில் பயணித்தார். 2011 ஆண்டின் பிற்பகுதியில் தனது ரயில் பயணத்தின் போது மாரடைப்பால் இறந்ததாக கூறப்படுகிறது. அவர் பயன்படுத்திய ரயில் பெட்டி இப்போதும் அவரது கல்லறையில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் படித்த தற்போதைய வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னை பொறுத்தவரை படிக்கும்போது அடிக்கடி விமான பயணங்களை மேற்கொண்டவர் என்றாலும் அவருக்கும் விமான பயணத்தின் மீது அச்சம் என்று கூறப்படுகிறது. எனவே 2011 வடகொரிய அதிபராக பதவியேற்றதில் இருந்து பெரும்பாலும் தனது தொலைதூர பயணங்களுக்கு கிம் ஜாங் உன் ரயிலையே தேர்வு செய்கிறார். ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கிம் ஜாங் உன் 4 முறை சீனாவுக்கும் தலா 1 முறை ரஷ்யாவுக்கும் வியட்நாமுக்கும் சிங்கப்பூருக்கும் என மொத்தம் 7 சர்வதேச பயணங்களை இந்த ஆலிவ் பச்சை ரயிலில் மேற்கொண்டுள்ளார். இதில் 2 முறை தென்கொரியாவின் எல்லையை கடந்துள்ளார். வெளிநாட்டு பயணத்தில் பெரும்பாலும் மஞ்சள் நிறக்கோடு பொறிக்கப்பட்ட ரயிலையே கிம் பயன்படுத்துகிறார். தாயாங்கோ என்று கிம்மின் ரயில் பெயரிடப்பட்டுள்ளது. கொரிய மொழியில் தாயாங்கோ என்றால் சூரியன் என்று பொருள். இது வடகொரியாவின் நிறுவனர் கிம் இல் சுங்கை நினைவுபடுத்தும் ஒரு சின்னமாக விளங்குகிறது. கிம் ஜாங் உன் பயணிக்கும் இந்த ஆலிவ் பச்சை நிற ரயில் மொத்தமாக 90 பெட்டிகள் கொண்டதாகும். ஒரே ரயிலாக இல்லாமல் 90 பெட்டிகள் 3 ரயில்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. முதல் ரயில் அதிபர் செல்ல உள்ள பாதையில் எந்த தடையும் இல்லை என்பதை உறுதி செய்யவும், 2வது ரயில் அதிபர் பயணம் செல்வதற்காகவும், 3வது ரயில் அதிபரின் தனிப்படை பாதுகாப்பு வீரர்கள் குழுவினரும் மருத்துவ குழுவினரும் பயணம் செய்யவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ரயிலின் பெட்டிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதுடன் செயற்கைக்கோள் தொடர்பு அமைப்புகளும் இந்த ரயிலில் இடம்பெற்றுள்ளன. ரயிலுக்குள் பிரத்யேக பார்பிக்யூ உணவகம், ஆலோசனை அறை, படுக்கை அறை, சேட்டலைட் போன்கள் உட்பட அதிநவீன வசதிகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. இவை தவிர போதுமான அளவிலான ஆயுதங்களுடன் ஏவுகணைகளை வழிமுறைத்து தாக்கும் பாதுகாப்பு வசதியும் இந்த ரயிலில் உள்ளன. குறிப்பாக இக்கட்டான சூழலில் தப்பிக்க ஒரு அதிநவீன ஹெலிகாப்டரும் இந்த ரயிலில் உள்ளது. ரயில் பாதைகளில் உள்ள வேறுபாடுகள் காரணமாக பிற நாடுகளின் எல்லைக்குள் நுழையும் போதும் திரும்பும் போதும் இந்த ரயிலின் சக்கரங்கள் மாற்றப்படுகின்றன. மணிக்கு அதிகபட்சம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் மிக மெதுவாக நகரும் இந்த ரயிலில் சீனாவுக்கு செல்ல 20 மணி நேரத்துக்கும் மேல் ஆகிறது. அயல்நாட்டு பயணங்களுக்கு மட்டுமில்லாமல் சொந்த நாட்டில் மக்களை சந்திப்பதற்கும் பிரச்சாரம் செய்வதற்கும் ரயிலையே பயன்படுத்துகிறார் கிம் ஜாங் உன். 2018 இளஞ்சிவப்பு சோஃபாக்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு நேர்த்தியான ரயில் பெட்டியில் கிம் ஜாங் உன் சீன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசும் காட்சிகள் வெளியாகி அனைவரையும் பிரமிக்க வைத்தது. 2020 புயல் பாதித்த பகுதிக்கு கிம் ஜாங் உன் சென்ற ரயிலின் காட்சிகளை வடகொரிய அரசு தொலைக்காட்சி ஒளிபரப்பின. ரயிலின் அனைத்து பெட்டிகளுமே குண்டு துளைக்க முடியாதவை. வெடிகுண்டு மட்டுமல்ல, ராக்கெட் லான்ச்சரால் கூட இந்த ரயிலை தாக்க முடியாது. இதனால்தான் இந்த ரயில் கவச ரயில் என்றும் நகரும் இரும்புக்கோட்டை என்றும் கூறப்படுகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை சரணடைய வைத்த வெற்றியை கொண்டாடும் வகையில் பெய்ஜிங்கில் நடைபெறும் ராணுவ அணிவகுப்பில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பங்கேற்கிறார். இந்த வெற்றி அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புதினும் கலந்து கொள்கிறார். ஜி ஜின்பிங், புதின், கிம் ஜாங் உன் மூவருக்கும் இடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.